ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த பனானா லீஃப். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான எம்மியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நடுவில் வந்து நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஆனியன் வந்து நல்லா வதங்கும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் நான் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதக்க போகிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 2 பரோட்டாவுக்கு மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 2 பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். 2 பரோட்டா மட்டும் அப்படின்றதுனால ஹாஃப் டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடர் வந்து உங்களுக்கு டேஸ்ட் அதிகம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீதி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதுவும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி பரோட்டா வந்து சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மசாலா அண்டு பரோட்டா வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா வதக்கிக்கோங்க. ஃபைனல் டச்சாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதேவும் நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ஃபைனலாக நான் இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். அதையும் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பரோட்டா வாங்கின கடையிலேயே குழம்பு கொடுத்துருப்பாங்கள்ல, அது வந்து 1 or 2 கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வேண்டாம், அப்புறம் கொத்து பரோட்டா மாதிரி போயிடும். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் தனித்தனியாகவும் எடுத்து சாப்பிட்லாம். நல்லா மலைக்கு சூடாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க வந்து ஜென்ரலாக பரோட்டா கடையில் வாங்குகிற குழம்பு வந்து காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா காரமும் கம்மியாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணாதீங்க. பரோட்டான்றதுனால குழந்தைக்கு நல்லதில்லை. மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் வந்து சாப்பிட்லாம். ஸோ இது வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போகிறேன். சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த பனானா லீஃப் ஃபுட் அப்படின்றது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.